ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் மர்ஜி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனால் மைன்கிராஃப்ட் பாகிரேஷன் பார்ட் 15 கைஸ். சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். நம்ம ரம்ஜான் எல்லாம் நோன்பு இருந்து கொண்டாடிப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி ரம்ஜான். என்னால் முடிஞ்சது சின்ன ஒரு ஹாப்பி ரம்ஜான் தான் கைஸ் சொல்ல முடியும். வேறு எதுவும் பண்ண முடியாது, கோச்சிக்காதீங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம வில்லேஜரை வச்சு ட்ரேடிங் ஹால் கட்டிடுவோம். இதுக்கு அடுத்து நம்ம எங்கிட்டா இருந்து நம்ம மாப்பை வச்சு ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவேன். ஏன்னா நான் அடுத்த ட்ரேடிங் ஹால் கட்டிட்டால் எக்ஸ்பி தேவைப்படும், நிறையா ஊறப்பட்ட எக்ஸ்பி தேவைப்படும். உங்களுக்கு நான் முந்தின பாட்டில் இப்போ சொல்லியிருந்தேன், ப்ரீடிங் ஹால் வச்சு ப்ரீடிங் பண்ணியிருந்தேன்னு. உங்களுக்கு அந்த ப்ரீடிங் ஹால் நான் காமிக்கவே இல்லை. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். உங்களுக்கு காமிச்சு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. நான் என்னால் முடிஞ்ச ஐடியாவில் கட்டியிருக்கேன். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இந்த வில்லேஜரை பிடிச்சிட்டு வரணும்ல, அதுக்காக சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டிருக்கேன். அதையும் அங்கே போய்ட்டு காமிக்கிறேன். இங்கே நம்மளுக்கு இப்போ இந்த லெக்டன் செய்யணும். அதுக்கு இந்த புக் ஷெல்ஃப் தேவை. இந்த புக் ஷெல்ஃப் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இந்த லெக்டனுக்கு ஸ்லாபு தேவைப்படுது. ஸ்லாப் ஆனால் எடுக்கணும். இங்கே 3-4 ஸ்லாபு கைஸ். அது சொல்ல மாட்டேன். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு இன்னும் 60 சப்ஸ்கிரைபர் அடித்தாச்சு. அது போக இன்னும் 40 சப்ஸ்கிரைபர் அடிச்சுன்னா அடுத்த லைவ் போட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ண போகிறீங்க, கொஞ்சம் மறக்காமல் பண்ணிடுங்க கைஸ். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடுறாரு அவர், போய் சப்ஸ்கிரைப் பண்ண பிடிச்சா பாருன்னு. நான் நிறைய பேர்லாம் சொல்லி கலாய்க்கிறேன், என்னது லைக் வரலன்னு. நான் லைக்குக்கெலாம் பார்க்கவே இல்லை. என்னோடய வீடியோ சில பேருக்கு யூஸ் ஆகுமான்னு தான் பார்க்குறேன். அதை தான் நானும் சொல்ல வரேன். என்னோடய வீடியோ சில பேருக்கு யூஸ் ஆகணும். ஏன்னா இப்போ நான் போடுற அயன் ஃபார்மு, நான் போடுற மாப் ஃபார்ம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆனால் தான் இந்த இது பிரயோஜனமாக இருக்கும். இல்லைனா ஒரு இதுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் சரி இருங்க, இந்த செஞ்சுட்டு நான் மொத்தமாக கண்டினியூ பண்ணுறேன். இருங்க, 20 செஞ்சுட்டு இந்த 20 லெக்டன் எதுக்குன்னா, அவங்கள லைப்ரரியை மாற்றுறதுக்கு. அவங்க லைப்ரரியை மாற்றி போட்டால் தான் நம்மளுக்கு புக்கு தருவாங்க. இல்லைனா ஒன்றும் தர மாட்டாங்க, உட்காந்து நக்குடான்ட்டு வாங்க. ஆமாம், இப்போ நான் இவரையும் கூப்பிட்டுக்கிட்டது ஏன் காரணம்னா, பிடிச்சி இழுக்க முடியாது. அவங்க பண்ணுற சேட்டை பெருஞ்சாட்டையாக இருக்கும். நான் எல்லாம் கஷ்டப்பட்டு வச்சிருவேன், அவங்க போட்டு பார்க்குவாங்க. ஆமாம், இப்போ இருங்க, உங்களுக்கு நான் மொத்தமாக எங்கே வீடை பூட்டிடுவோம். ஏன்னா எவனா உள்ளே பூந்துக்கிட்டான்னா சங்கட்டம் எங்கிட்ட. ஆமாம், உங்களுக்கு அந்த இடத்தையும் காமிச்சிரு, எங்கே உங்களை கட்ட போகிறேன்னு. அவர் பார்க்குறாரு என்ன ப்ரோன்னு. எனக்கு ஆனால் கேமே லேக் ஆகுது கைஸ். ஆனால் எஸ்எம்பி நான் க்ரியேட் பண்ண தான் போகிறேன். நான் எஸ்எம்பி சப்ஸ்கிரைபருக்குன்னு தனியாக வைக்க போகிறேன், அது போக நம்மளுக்குன்னு தனியாக வைக்க போகிறேன். இருங்க, இப்போ எங்களுக்குள்ள சின்ன வேலை இருக்குந்தா. இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த ரைட் சைடில் இருக்குது அந்த லே அவுட்டு. இருங்க நிமிஷம் காமிக்கிறேன். இந்த ரைட் சைடில் இருக்கு பாருங்கள். இந்த லே அவுட்டுக்குள்ளே தான் நம்ம வில்லேஜஸ் எல்லாத்தையும் அடைக்க போகிறோம். இந்த இதுக்குள்ளே வச்சு தான் வில்லேஜஸ் எல்லாத்தையும் அடைச்சி அதை வச்சு ட்ரேடிங் பண்ண வைக்க போகிறோம். ஆனால் நான் கட்டுறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் தாங்க லாஸ்ட்டில் சொல்ல போகிறீங்க. நானும் இப்போ திரும்ப சொல்லிடுறேன். எனக்கு இப்போ அவர்கிட்ட சொல்லிட்டேன், ப்ரோ இங்கே பக்கத்தில் வா ப்ரோ, நான் பண்ணுற மாதிரி கட்டணும் ப்ரோ, இங்கே என்னால் மேலே பிளாக் எழுப்பி கட்டணும் வரும்னு சொல்லுவேன். அவர் ப்ரோ வரேன்னு சொல்கிறாரு. சரி, நான் அவர் வரதுக்குள்ளேயும் கொஞ்சோண்டு கட்டிடுவேன். அவர் ஆளக்கிழமை நானும் பார்ப்பேன். ப்ரோ வா ப்ரோண்ணா. ப்ரோ நான் முக்கியமாக ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ வேலை? நான் வரேன் ப்ரோ, வெயிட் பண்ணு ப்ரோன்னு சொல்கிறாரு. சரி ஓகே, நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆளைய காணோன்னு அவர் அப்புறமேலே வந்தார். கேட்டேன், அங்கே உட்காந்து என்ன சாப்பாடு எடுத்துக்கிட்டு இருந்தேன் ப்ரோன்னு சொன்னார். சரி ஓகே ப்ரோ, நானும் விட்டுட்டேன். அப்படியே இங்கே நான் ப்ரோ வச்சுக்கிட்டு வரேன். அதே மாதிரி என்னது மேலே இன்னொரு 3 பிளாக் மட்டும் ஹைட் ஏற்றிக்கிட்டே வா ப்ரோன்னு சொன்னேன். 3 பிளாக் தானே ப்ரோ, இப்போ நான் பண்ணுறேன் மட்டும் பாரு ப்ரோன்னு சொல்லிவிட்டு அவர் மேலே ஏறி நின்றுக்கிட்டார். பண்ணுற குரங்கு சட்டையை மட்டும் பாருங்களேன். இப்படி ஏறிக்கிட்டார். வா ப்ரோ நான் இங்கே இருங்க 2 XP போட்டுருவேன். இருங்க நான் மொத்தமாக கண்டினியூ பண்ணுறேன் கட்டிட்டு. அவரை கட்ட சொல்லிட்டேன். ப்ரோ நான் இங்கே லேஅவுட் போட்டு முடிச்சிட்டேன், அதுக்கேற்றாப்புல கட்டு ப்ரோ, நான் வில்லேஜுக்கு போயிடுறேன். அங்கே போய்ட்டு நான் ப்ரீடர் ஆள் எல்லாத்தையும் நான் வில்லேஜரை பிடிக்கணும்னு சொல்லிட்டேன். அவர் சரி ப்ரோன்னு சொல்லிட்டாரு. நான் அதனால தான் இருங்க நான் போய்ட்டு நான் வில்லேஜுக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு அந்த ப்ரீடர் ஆளை காமிச்சு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகுது. நான் இங்கே தான் இந்த வில்லேஜருங்களை தனியாக சின்னதாக அடைக்கிறக்கு ஒரு செஞ்சு வச்சுருக்கேன். இந்த ட்ராப் டோரை போட்டு இங்கே ட்ரையல் ட்ராக்கை போட்டு வச்சுருக்கேன். இருங்க உங்களுக்கு எப்படி இந்த காமிச்சிடுறேன். நம்ம யோசனையில் கட்டியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். அங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதாங்க நம்ம வில்லேஜர் ப்ரீடர் ஹாலு.
ஏங்க இன்னும் உள்ளே நுழையலை. இந்த இங்கே எனக்குள்ள தான் ட்ராக்கை போட்டு வச்சு தேவையான வில்லேஜஸ்களை மட்டும் தூக்கிட்டு போகிற கசவாக வச்சு விட்ருக்கேன். ஐயோ ஏற மாட்டேங்கிறானே. டே ஏறுறா. ஐயோ உழப்புது. ஷப்பா முடியலடா, கடுப்பாகுது. என்னென்ன பண்ணுறாங்க கேமு. இதான் இந்த ட்ராப் டோர் இல்லை கைஸ், இந்த இதில் போனோம்னா உள்ளே போயிடலாம். ஆனால் இப்போ நான் உள்ளே போவோமா? வேணாம், ஒரு 2 நிமிஷம். இப்போ நாங்கள் அந்த பெட்டியில் இந்த மெயின் கார்ட் வச்சுருப்பேன். மெயின் கார்ட்லாம் தூக்குவோம். ஏன்னா அதில் வச்சு தான் வில்லேஜஸ்களை அனுப்பிவிட போகிறோம். நம்ம இப்போ முதல்ல ரூம் பார்த்தோம்ல கைஸ், அந்த ரூமுக்கு அனுப்பி விட்டுடலாம் எல்லா வில்லேஜஸையும். நான் இங்கேருந்து அனுப்பி விட்டுருவேன். அவர் பிடிச்சி கொண்டு போய் போடுவார். நான் கொஞ்சம் அவர் கொஞ்சம், நான் கொஞ்சம் அவர் கொஞ்சம்னு. இந்த மொத்தம் 20 பேர் தேவைப்படும் கைஸ். 20 இல்லை அதுக்கும் கொஞ்சம் குறைச்சோல கூட தேவைப்படும். நான் இப்போ இருங்க ஒருத்தனாக பிடிச்சி அனுப்பி விடுறேன் பாருங்கள். இந்த இங்கே எல்லாம் வரிசையாக நான் நிற்கிறாங்களே, எல்லாம் என்னையே பார்க்குறாங்க. நான் எதுவும் பண்ணலடா. எனக்கு வில்லேஜர் ட்ரேடிங் ஆளுக்கு வில்லேஜர் தேவை. அதனால் உங்களை மாதிரி ஆளுங்களை வச்சுக்க போகிறேன். அந்த ட்ராப் டோரை ஓப்பன் பண்ணோம். இதை நான் எதுக்கு வச்சுருக்கேன்? சின்ன குட்டி வில்லேஜை தப்பிச்சு வர்றாங்க இந்த ப்ரீடிங் ஆளுக்குலேருந்து. அடிக்கடி குட்டி வில்லேஜஸ்லாம் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் இது எப்படின்னு தெரியல. இங்கே என்னது ப்ரீடாகி வரும்போதே என்னது அது ஏதோ அந்த என்ன சொல்லுவாங்க பேருங்க, ஜாப்லேயே வந்துடுறாங்க. அது எப்படின்னு தெரியல. சில பேருங்க ஜாபில் வராங்க. அந்த பச்சை கூட்டுக்காரையெல்லாம் வரான். அந்த பச்சை கூட்டுக்காரன் என்னத்துக்கு தான் பிரயோஜனம்னு தெரியல. அவனை ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இந்த இப்படியே ஒருத்தனா இங்கே பிடிச்சி அனுப்பிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் சைட்லேயே என்னது சாவகாசமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் ஒருத்தர் நிற்கிறேன்டா, என்னை இங்கே தான் ஆக்கிட்டாங்க. மோகம். ஐயோ இங்கே எப்பா போடா, கரெக்டாக போடாப்பா, கரெக்டாக போ கரெக்டாக கிட்டா கரெக்டாக அவ்வளோதான். ஐயோ மேலே ஏறு, அவ்வளோதான் முடிஞ்சு. கொஞ்சம் கேம் லேகாக தான் கேஸ், கொஞ்சம் கோச்சுக்காங்க. ஏன்னா எனக்கு கேம் கொஞ்சம் சர்வர் லேக் ஆகிக்கிட்டே இருக்குது. நான் எஸ்எம்பி கிரியேட் பண்ணுற வரைக்கும் இப்படி தான் ஆகும். ஆனால் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. நான் இப்போ இருங்க, நம்ம இந்த ட்ராக்கு போட்ட பாதையிலே நம்மளும் போவோம். அங்கே எத்தனை 4 பேர்த்தையும் லாக் பண்ணுறாப்புல வச்சுருந்தேன். எங்கே எப்படி என்ன மாதிரி கை தெரியல, பார்ப்போம். என்ன வராங்க எட்டுன்னு வரானா போகிறானா? லாக் ஆகிக்கிட்டானா? ஆமாம்மா, இந்த உள்ளே இது இருக்கும். அந்த ஏன்னா 2 ரயிலுக்கு மேலே போச்சுன்னா பெட்டி இடிச்சுக்கிட்டே இந்த ரிவர்ஸ் போய்ட்டு ஃபார்வர்டு போய்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரிஞ்சி டேப் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் இதை இப்போ க்ளோஸ் பண்ணிக்குவோம். இல்லைனா எவனா வந்துட போகிறான். இதில் டைமண்ட் ஸ்வாடு எடுத்து ஓகே. ஐயோ சாடுறா வில்லேஜரு சாடுறா. அப்பா ரொம்ப நேரமாக்குது. அந்த ஒருத்தன் வரவும் மாட்டேங்கிறான். எனக்கு கொஞ்சம் கேம் லேக் ஆகாதாங்க திரும்ப சொல்லிடுறேன். எனக்கு கேம் இங்கே லேக் ஆகிறீங்க, எனக்கு இங்கே வீடியோலையும் தெரியுது. ஆனால் இங்கே உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு இங்கே வீடியோவில் தெரியுது. இவங்க 2 பேர் என்ன இங்கேயே நின்றுட்டாங்க. இருட்டா ஆயிடுச்சுடா, உள்ளே போங்கடா, இல்லை உங்களை காப்பாற்ற முடியாதுடா. ஓகே, இவன் நான் இப்படியே வச்சுங்க சேஃப்டி பண்ணிடலாம். அவர் வந்துட்டார் இங்கே என்கிட்ட பேசிக்கிட்டே. நான் இடத்த சொல்லியிருந்ததுனால அவர் வந்துட்டார் இங்கே நான் பின்னாடியே. என்னென்ன பண்ணுறாரு இப்போ விட்ட. நான் இங்கே சொல்லிடுவேன், ப்ரோ நான் போட்டை வச்சிடுறேன், போட்டை வச்சோடனே நீ கயிறை கட்டி இழுத்துட்டு போயிரு ப்ரோன்னு. அவர் ஓகே சரி ப்ரோன்னு சொல்லி வரந்தான். இங்கே இந்த சின்ன பெட்டிக்குள்ள தான் போட்டே வச்சுருக்கேன். இந்த போட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணும். ஆமாம், இப்போ அதுக்கடுத்து நான் மொத்தமாக போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். A few moments later. நான் வெற்றிகரமாக எல்லாத்தையும் நான் இழுத்து கையில் தான் இருக்காங்க. இந்த இருங்க, இந்த பின்னாடி இருந்தா இல்லையா? ஆமாம் பின்னாடி இருக்காங்க. கயிறு கட்டி ஒரு 6 பேர் 2 4 6 ஆமாம் இழுத்து கொண்டு வந்தாச்சுக்க. இங்கே சப்ஸ்கிரைபர் பாருங்கள் எப்படி குமரேசன் ப்ரோ இழுக்கிறாரு. தண்ணியை வச்சு திறமையாக இழுப்பார். உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிற கடுப்பாகக்கூடாதான் கைஸ். இப்போ இவங்க வச்சு தான் இங்கே கட்ட போகிறோம். இங்கே இருக்காங்க பாருங்கள் நம்ம. இவங்க எல்லாம் தான் ஹெல்ப் மீன் கற்றுனாலும் இவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. நானும் அவர் மட்டும்தான் இருக்கோம். வேணா வச்சு சாவடிச்சு போடுவோம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து. ஆமாம், ஸோ எங்களுக்கு நாங்கள் போர் அடிக்குது. இப்போ இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போடணுங்க. இப்போ தான் வெறுப்பாகும், கெட்ட வெறுப்பாக போகுது. இப்போ பாருங்கள்
இந்தா இப்போ நான் இங்கே சொல்லிடுவேன் ப்ரோ, இங்கே நான் கட்டுற மாதிரியே கட்டுவேன் ப்ரோன்னு. அவர் சரி ப்ரோ வரேன் ப்ரோன்னு சொல்லுவார். இந்தா வராரு பாருங்க. இந்தா இப்போ இங்கே எனக்குள்ளே இந்த ஒரு சைடில் மட்டும் ஒரு பிளாக் எழுப்பணும். இருங்க நான் இந்த பண்ணுற மாதிரி உங்களுக்கு நீங்கள் பிடிச்சா நீங்கள் பண்ணுங்கள். நான் இது என் மைண்ட் செட்டில் பண்ணுறேன். இந்த இதான் ஆமாம் இதான் அவர் ப்ரோ பிளாக் கொடு ப்ரோ பிளாக் கொடு ப்ரோன்னு கேட்குறாரு. என்ன ப்ரோ பிளாக் இல்லைன்னு கேட்டால் அப்பயே முடிஞ்சு போச்சு ப்ரோன்னு சொல்லிட்டார். சரி ஓகே நானும் அவருக்கு கொடுத்துட்டேன். நான் இப்படியே என்னது ஒரு லைன் மட்டும் எழுப்பிக்கணும் ப்ரோன்னு சொன்னேன். இதுக்கடுத்து இன்னொரு பிளாக் எழுப்பான்னு கேட்டார். இல்லை ப்ரோ வேணாம் வெயிட் பண்ணு ப்ரோன்னு சொல்லுவேன். அவர் ப்ரோ போடுவோண்ணா ப்ரோ போடாத ப்ரோன்னு சொல்லுவானு. சரி ஓகே ப்ரோ அடுத்து நீயே சொல்லு ப்ரோன்னு கேட்பார். இங்கே நான் செஞ்சு காமிப்பேன், அதே மாதிரி இங்கே எல்லாம் போடு ப்ரோன்னு சொன்னேன். இருங்க மொத்தமாக போட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ண சொல்கிறேன். இதுலேருந்து இப்போ வச்சுருவேன். இதுக்கடுத்து மேலே இந்த லாஸ்ட் பிளாக் இருக்கு பாருங்கள், அது எல்லாத்தையுமே அது என்னது ஒரே லைனாக கனெக்ட் பண்ணி விடணும் எட்ஜாக. இருங்க இப்போ பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரியே இப்போ வைக்கணும். இப்படியே ஏன்னா இங்கே லேக் ஆகும் கைஸ், கொஞ்சம் லேக் ஆகுது, கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. கேம் லேக் ஆகும் எனக்கு. இந்த சர்வர் தாங்கலையா இல்லை எனக்கு சர்வர்னு சொல்லிட்டேன் பாருங்கள், இது வரமாட்டேங்குது. எவனும் வந்துடக்கூடாதுன்னு பார்த்தா ஐயோ க்ரீப்பரு, ஐயோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் எவனும் வந்துடக்கூடாதுன்னு வந்து தொலைஞ்சிட்டானே. இந்த கௌஷிக்கு வந்தான், கம்பு நாட்டி வந்தானு. ஐயோ இந்த க்ரீப்பர் வேறு சாவடிக்கிறான், இடத்த அசிங்கப்படுத்திட்டான். இருங்க திரும்பி இங்கே கண்டினியூ பண்ணுறேன் வச்சுட்டு. அவன் வந்து இருக்கிற எல்லாத்தையும் இங்கே எடுத்து விட்டு போயிட்டான். வெறுப்பு அவ்வளோதான். இப்படியே இந்த மாதிரி வச்ச சொல்லிடுவேன். அடுத்து வச்சுட்டு ஒன்று விட சொல்லிடுவேன். அது இருங்க அவருக்கு உங்களுக்கும் காமிக்கிறேன், அவருக்கு புரியுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்போ அங்கே வச்சுருக்கேன்ல அதே இதில் ஒரு பிளாக்கு விட்டு இன்னொரு பிளாக்கில் ஃபுல்லாக ஒரு லைனாக கவர் பண்ண சொல்லிடுவேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதை விட ஏதாவது கொஞ்சம் ஹைடெக்காக கட்டலாம்னா நீங்களும் சொல்லுங்கள், கட்டலாம். எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு, நான் இந்த பேசிக்காக கட்டணும், அதனால தான். இருங்க மொத்தமாக கட்டிடுறேன். ஆமாம் ஏன்னா ரொம்ப கடுப்பாகும். இருங்க கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு அடுத்து மொத்தமாக கட்டிகிட்டே நான் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப கடுப்பாகுது மொத்தமாக நான் வச்சு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் எல்லாமே வைக்கணும், வச்சு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து தான் இவங்க எல்லாத்தையும் உள்ளே பிடிச்சி போட வேண்டிய வேலை. ரொம்ப கடுப்பாகும் இன்றைக்கி. அவ்வளோதான், இன்றைக்கி நான் கிறுக்காகி இவங்க எழுதிக்கு போட்டு மிதிக்க போகிறோம். இப்போ வரிசையாக லீடு எடுத்து இழுக்க வேண்டியதான். அவர் ஒருத்தர் பிடிக்கிறாரா இல்லையா ப்ரோ? பிடிக்கியா ப்ரோன்னு கேட்டால் ப்ரோ அந்த ஆப்ஷனே காமிக்க மாட்டேங்குது ப்ரோன்னு சொல்கிறேன். என்ன ப்ரோ நீ நான் பிடிக்கிறேன் ப்ரோன்னு சொல்லிட்டு நான் இங்கே லீஷை போட்டு நான் இழுக்க ஆரம்பிச்சிடுவேன். நீ அப்படியே வா ப்ரோ, அவனை இழுத்துட்டு உள்ளே கொண்டு போய் போட்டுக்கிறேன்னு சொல்லுவேன். அப்போ அவர் சொல்லுவார் ப்ரோ இரு ப்ரோ நானும் பின்னாடியே வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சொன்னார். சரி ஓகே ப்ரோ ஏதோ ஒன்று வா ப்ரோன்னு சொல்லுவேன். ஆனால் இவங்க சத்தியமாக சொல்கிறேன், இவங்க வில்லேஜரா இல்லை எரும மாடுகளாக தெரியுதா, சுற்றுவாங்க. இப்போ பாருங்கள் எப்படி சுற்றுறாங்க மட்டும் நான் இங்கே விட்டுருவேன். ஆனால் தான் எனக்கு இவங்க 2 பேர்த்த அடைக்கிறதுக்கே ரொம்ப நேரமாச்சு. நான் அதெல்லாம் மொத்தத்தை எனக்கு காமிச்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். காமிச்சேன்னா எனக்கு எப்படி சொல்ல, நான் பைத்தியமாயிருவேன் அந்த இதெல்லாம் பண்ணி முழுசாக முடிக்கிறக்குள்ளே. நான் எடிட்டிங்கில் ரிமூவ் பண்ணி விட்டுறேன் கைஸ். ஆமாம் அதனால ஒரு நல்லதாக போயிடும். ஆமாம் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எத்தனை ராத்திரி 3 மணிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இருங்க இப்போ ஒருத்தன் போயிடுவான். நான் இப்போ அவனை லாக் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் இப்போ எல்லாத்தையும் வரிசையாக லாக் பண்ணணும். இப்போ இங்கே ஒருத்தர் லாக் பண்ணுவேன் பாருங்கள், எனக்கு ஒரு சொல்லிக் கொடுப்பாரு கரெக்டாக லாக் பண்ண அப்புறம் அவர் போட்டால் இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கும் லாக் பண்ண சொல்லி தரேன்னு சொன்னார். நானும் வரிசையாக ஒருத்தனையாக பிடிச்சி லாக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஆனால் எவனும் லாக் ஆக மாட்டேங்கான். அதனால தான் ஆனால் மாற மாட்டேங்கிறாங்க, ஏதாவது பக்காக இருக்கும். நான் கேமை க்ளோஸ் பண்ணிட்டு தான் வராப்பில் இருக்கும். இருங்க கைஸ் மொத்தமாக நான் வச்சு முடித்து எல்லாத்தையும் நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அது கேம் பக்கு தான் கைஸ். நான் கேமை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன் தான் இந்த மாறிட்டாங்க பாருங்கள். ஒருத்தையும் ஒரு புக்கு தரோம். இதை நான் எதையும் நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பேன். இவன் என்ன தட்டி கூப்பிட்றா ப்ரோ, இவனை செக் பண்ண ப்ரோ, இவனை செக் பண்ண ப்ரோன்னு.
இவன் என்ன புக் இருக்குன்னு பார்த்தேன். ஃப்ராஸ்ட் வாக்கர்னு கேட்டார். அவர் கேட்டார், ப்ரோ ஃப்ராஸ்ட் வாக்கர்னா என்ன ப்ரோ? எனக்கு ஃப்ராஸ்ட் வாக்கர்னா என்னன்னே தெரியல ப்ரோ. இருக்கட்டும், அப்புறம் நமக்கு தான் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இவனுக்கு என்ன ட்ரேடிங் ஆப்ஷனே காமிக்கல. சரி, ஏதாவது பக்காக இருக்கும். இப்படி தான் ஃபர்ஸ்டாக நான் செக் பண்ண கேஸ் உடச்சி வச்சு பார்த்து சத்தியமாக கிறுக்காக போகிறேன் இன்றைக்கி. நான் கிறுக்காய் மெண்டலாகி உட்கார போகிறேன். சொல்ல இந்த வீடியோ இப்போ நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குற வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக தான் போஸ்ட் ஆகும். ஏன்னா ஒரு 9 மணி ஆயிரும் கைஸ். இருங்க, நான் மொத்தமாக வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏன்னா லேட் ஆகுது. ஆமாம் கைஸ், நான் இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு, ஏன்னா கொஞ்சம் என்னது ரெக்கார்டில் இதாகிடுச்சு. இது நான் இவங்க யாருன்னு சொல்லிடுறேன். நம்ம அயன்கோலம் ஃபார்ம் கட்டினப்ப ஏன்னா ஒரு டேபிள் யூஸ் பண்ணோம், ஃப்ளச்சிங் டேபிள். அந்த ஃப்ளச்சிங் டேபிளை வச்சு நம்ம இந்த வில்லேஜர் என்னது மாற்றினோம்னா நம்மளுக்கு குச்சிக்கு எம்பராய்டு தரோம். நான் நீங்களே பாருங்கள் தெரியும் தான், 32 குச்சிக்கு ஒரு எம்பராய்டு. நம்மளுக்கு குச்சிக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் நம்ம அங்கே என்னது நம்ம ஒரு தடவை அந்த க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே வீடை கட்டுறேங்க பேரில் அது இப்போ சும்மா கிடக்க அந்த இடம். அதில் இருக்குது ஊறப்பட்ட குச்சி, ஊறப்பட்ட வுட்டு. ஆமாம், இதுலேருந்தா அங்கே எத்தனை ஸ்டாக்கோ இருக்குது. 1 ஸ்டாக்கா 2 ஸ்டாக்கா ஊறப்பட்ட ஸ்டாக் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வலிச்சு வைக்க வேண்டியதுதான். இந்த இதில் என்னது அந்த எண்டர் மேன் வேறு அவன் அடிக்கடி வந்தான். அவனை கொன்னப்போ அந்த ஏன்னா எண்டர் பால் கிடைக்கிது. அவனை நம்ம இந்த ஃபாரஸ்ட்டில் போய் கொள்ளலான்னு பார்த்தா இங்கேயே என் கையில் செத்து என்னது அடுத்து என்னது பெரிய மெயினான இடத்துக்கு போக வச்சுருவாங்க போல். ஐஸ், உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்ம் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க கைஸ். நானும் அதை பண்ணுறேன். ஏன்னா நம்ம அதை பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ இங்கே தூங்க வந்தாச்சு. ஏன்னா இருட்டாக இருக்குல்ல, நம்மளுக்கு சேஃப்டி இல்லை. ஆனால் இதை போய் தூங்கிட வேண்டியதுதான். ரொம்ப லேட்டாகுது. தூங்கி எழுந்திரிச்சு எப்பப்பப்பா நான் எங்கே தூங்கி எழுந்திரிச்சு முடிச்சாச்சு. உங்களுக்கு அந்த எம்ராய்டு மட்டும் ட்ரேட் பண்ணி காமிச்சிட்றேன். ஏன்னா ரொம்ப இதாகும். நம்ம அந்த எம்ராய்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஊறப்பட்ட இது இருக்குது. அந்த எம்ராய்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணோன்னா புக்கு வேணும், அது போக பேப்பர் வேணும், அது போக வேறு என்ன புக்கு பேப்பரு வேறு என்னமோ சொல்லுவோமே, காம்பஸ் அப்படி இப்படின்னு சொல்லுவோம், அது தெரியல. இந்த இருங்க நாங்கள் போய்ட்டு அவங்ககிட்ட ட்ரேட் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இல்லை அது இந்த எறும்பு மாடு ஐயா மழை பெய்யுது. சரி, அப்படி தான் வீடியோ முடிக்க போகிறது. இருங்க இந்த 32 குச்சிக்கு ஒரு எம்பராய்டு. இதே மாதிரி இங்கே ஒரு எம்பராய்டுக்கு 16 ஆகும். அதனால் நம்மளுக்கு தேவையில்லை. இருங்க இங்கே ட்ரேட் பண்ணி உங்களுக்கு இந்த எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். எவ்வளோ 16 வந்துருக்கு. 16 வந்துருக்கு. இங்கே இவங்கிட்ட கொஞ்சம் ட்ரேட் பண்ணுவோம். அவ்வளோதான், முடிஞ்சு. நம்மகிட்ட இந்த குச்சியும் காலி, இதுவும் காலி. மொத்தமாக 20 எம்பராய்டு கைஸ். 1 இல்லை 2 இல்லை 20 எடுத்து சேஃப்டியாக வச்சுக்குவோம். இப்படி வச்சுக்கிறேன். அடுத்த பார்ட்டில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜர்கிட்ட ட்ரேடிங் பண்ணி நம்ம என்னது என்சான்மெண்ட் பண்ணுறாப்புல இருக்கும். இல்லைனா அடுத்த இது நம்ம கன்ஃபார்மாக எங்கிட்ட ஸ்பானரை தேடி போகிறாப்புல தான் இருக்கும். ஏன்னா இந்த மாப் ஃபார்ம் நம்மளுக்கு பத்தாது, ஸ்பானர் தேடி தான் போகிறாப்புல இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் முடிச்சுக்கிறேன் வீடியோவை. அவரை ஷார்ட் ஆகிக்கிறாங்க பாருங்க. இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அதுக்கப்புறம் சொல்லிடுறேன், எஸ்எம்பி கிரியேட் பண்ணுறப்ப நான் டிஸ்கார்டில் லிங்க் கொடுக்குறேன், அப்போ வந்துடுங்க. ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். 60 தான் அடிச்சிருக்கேன், இன்னும் ஒரு 40 அடிக்கணும். அடித்தாலும் லைவ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். எல்லாரும் கூடயும் சேர்ந்து விளையாடுறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் கூட மேட்ச்னு சொல்லியே போடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு 100 சப்ஸ்கிரைபர் அடித்தோடனே. ஸோ இது வரைக்கும் பார்த்தவங்களா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்து நம்ம என்னது நம்ம மாஸ்ட் ஃபார்மில் தான் கண்டுபிடிக்கிறாப்புல இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை கைஸ், பை. அடுத்த பாட்டில் பார்ப்போம்.